ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 9th ரிலீஸ் இல்லைன்னா எப்படி இருக்கு? விக்னேஷ் என்னடா சொல்ற அப்படின்னா லிட்டரலா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு வேற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைவர் நம்ம விஜயநயம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இன்டர்நெட் நீங்க ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் பராசக்தின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கிளாஸ் இல்லாம விஜயண்ணா ஃபேன்ஸ் அப்புறம் டிவிகே தொண்டர்கள் ஒரு பக்கமும் சென்சார் சர்டிபிகேட் போர்டு ஒரு பக்கம், இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி நம்ம சிபிஐ பாத்தீங்கன்னா ஜான்வரி 12 பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவரான நம்ம விஜயண்ணா பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி இன்வெஸ்டிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கரூர் இஷ்யூ உங்களுக்கு தெரியும், 41 பேர் இறந்தது, அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் 12 வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஜான் 9 பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ். நான் இன்னைக்கு ஜான் 7 பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் சிபிஎஃப்சி சென்சார் சர்டிபிகேட் ஜனநாயகன் படத்துக்கு கிடைக்கவில்லை. அதுதான் பாத்தீங்கன்னா யதார்த்தம். இப்போ அதை பத்தி தான் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு. விக்னேஷ் அதெல்லாம் சரி, சென்சார் சர்டிபிகேட்னா என்ன, அது இருந்தாதான் நம்ம பாத்தீங்கன்னா படத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னா ஆமா, சென்சார் சர்டிபிகேட்னு ஒரு சர்டிபிகேட் இருந்தாதான் அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸே போட முடியும். சென்சார் சர்டிபிகேட்னா நம்ம எதுவும் இல்லை, இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யுஏஏ அந்த மாதிரி போடுவாங்கல்ல, அந்த சர்டிபிகேட் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அது கொடுத்தாதான் ஜனநாயகன் படமே பார்த்தீங்கன்னா ஜான் 9 ரிலீஸ் ஆகும். இந்த சென்சார் சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். நிறைய பேர் பாத்தியா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த கட்சி இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிக்கிறத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஜான் 9 ரிலீஸ், பராசக்தி பார்த்தீங்கன்னா ஜான் 4 ரிலீஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஜான் ரிலீஸ், அது வந்து ஃபிக்ஸு. பராசக்தி பார்த்தீங்கன்னா ஜான் 14ல இருந்து ஜான் 9க்கு ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்போன் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீபோன் பண்றாங்க. நாங்கள் 14லேருந்து நாங்கள் 9 ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றத பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா நம்ம இந்த இந்த கட்சி இந்த மாதிரி பண்றாங்க, ஸ்டேட்டுக்குள்ள இந்த கட்சி இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜனநாயகன் மட்டும் ஓடனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேட்டருமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தான் ஓடும். அதான் வந்து லிட்டரலி அதான் உண்மை. இப்போ பராசக்தி வந்ததுனால ஸ்கிரீன் பாதியா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. பாதி வந்து பராசக்திக்கு, பாதி வந்து ஜனநாயகனுக்கு. ஸோ இதே பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவோட ஃபேன்ஸும் டிவிகே தொண்டர்களும் என்னங்கிறாங்க, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சே பண்றது, நம்ம ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா அண்ணா தளபதியோட கடைசி படம், அதனால ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தா ஃபேர்வெலை கட் பண்றாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதை பத்தி என்ன சொல்ல வரேன்னா, நான் யாரு அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. இதுதான் நடக்கக்கூடிய ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது நான் ஒரு வீடியோ கடைசியில இந்த சேனலுக்குரிய ஒரு விஷயம் சொல்லணும். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு போகலாமா இல்லை அதுக்கு போகலாம்? சரி, ஓகே, நம்ம படத்துக்கே போவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஜான் 9, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பராசக்தி பார்த்தீங்கன்னா ஜான் 14 ரிலீஸ். அவங்க ப்ரீபோன் பண்ணி நாங்கள் ஜான் 10 ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுல பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இஷ்யூன்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு நெருக்கல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. விஜயண்ணா சைட் ஃபேன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா, ஜான் 9 வந்து ஜனநாயகன் ரிலீஸ், ஜான் 14 தான் பராசக்தி ரிலீஸ். அதை ஏன் கொண்டு வந்து இங்க ஜான் 9 நீங்க ரிலீஸ் பண்ணணும்? நீங்க ஏன் விஜயண்ணா படத்தை ஓட விட மாட்டேங்கிறீங்க? அவருக்கே ஒரு கடைசி சென்ட் ஆஃப் கொடுக்க விட மாட்டேங்கிற, செலிப்ரேஷன் கட்டு ஏன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சைடு பாத்தீங்கன்னா விஜயண்ணா ஃபேன்ஸ் இல்ல டிவிகே தொண்டர்களும் அவங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. பராசக்தி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட கிளாஸ் உள்ள, இவங்க கூடயும் கிளாஸ் உள்ள, நாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட், ஜான் 9 to 14 ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா லாங் வீக்கெண்ட் தான். அதனால நிறைய மக்கள் வந்து பார்க்க வருவாங்க அதனால நாங்க பாத்தீங்கன்னா ப்ரீபோன் பண்ணி நாங்க அதை ரிலீஸ் பண்றோம். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பராசக்தி சைட்ல இருந்து சொல்றாங்க. அதே விஜயண்ணா சைடு ஃபேன்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இல்ல இந்த ஜனநாயகன் பாத்தீங்கன்னா 9 ரிலீஸ், அந்த படத்துக்கு கூட கிளாஸ் விட்டு அந்த படத்தை நம்ம பாதி ஸ்கிரீன் நம்ம எடுத்துக்கணும், அந்த படத்தை ஓட விடக்கூடாது, செலிப்ரேஷனை கட் பண்ணணும், ஃபேர்வெலை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பண்றாங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால இன்னும் போயிட்டு தான். சென்சார் விஷயத்துக்குள்ள வந்தோம்னா ஜான் 9 பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ், வேர்ல்டு வைடு ஜான் 9 பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ். ஆனால் டேட் பார்த்தீங்கன்னா ஜான் 7 இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன்னி வரைக்கும் கொடுக்கல. வேர்ல்டு வைட்ல பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 16 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா
சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, யூஏங்கிற சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற படம். ஏன் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக படத்துக்கு சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல, ஆனால் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதனால ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது Jan 6ன்னு நினைக்கிறேன். Jan 6 வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை எங்களுக்கு இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு லிட்டரலாக இன்னைக்கு முடிஞ்சிடும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த டே முடிஞ்சிடும். இன்னைக்கு முடிஞ்சு நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ், நாளைக்கு படம் ரிலீஸ். இன்னி வரைக்கும் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நாங்கள் ஷோ பண்ண முடியும். நிறைய பேர் FDFSலாம் பார்த்துருப்பீங்க, நானே பார்த்தேன், எனக்கு இன்னும் வரல, ஓப்பனே ஆகாது. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தேட்டரே பார்த்தீங்கன்னா வாங்கி ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறாங்க. December 18, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா சென்சார் கட்லாம் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்து சென்சார் போர்ட்டை கொடுத்தாச்சு. இந்த பாருங்க, நான் இந்த மாதிரிலாம் கட் பண்ணியாச்சு, இதுதான் படம், நீங்கள் பார்த்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி சென்சார் போர்ட்டு அந்த சர்டிஃபிகேட் படத்தை கொடுத்தாச்சு. CBFC சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மத ரீதியாக இந்த இந்தியானுக்குன்னு சொல்லி ஒரு சில பல இது இருக்குது, மதம் ஜாதி அது ரீதியாக இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் கட் பண்ணி மறுபடியும் இந்த படத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் பஞ்ச் ஆஃப் கட்ஸ், இங்கே இது வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி மறுபடியும் சென்சார் போர்ட்டை கொடு. ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீம் போய் இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்கள் தான் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தா இல்லை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் இருக்குது, சில பல சென்சாரு, அதாவது கெட்ட வார்த்தை இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு இதாக இருக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனநாயகன் டீம் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் படத்தை பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல, இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னும் இந்த படத்தை யார் பார்த்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்துருப்பாங்க, அப்புறம் இந்த நடித்த ஆக்ட்ரஸ் பார்த்துருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. இதுலேருந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்க அப்படின்னா அது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க என்னங்கிறாங்க, அதை சொல்ல மாட்டாங்க, இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வேணுக்குனே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் Jan 10 பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த அப்டேட் இன்னும் வரல, வந்தவங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், லிட்டரலி ஒரு படம் இருக்குன்னா இப்போ வந்து ஆயிரக்கணக்கான கோடி ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு இல்லை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நாளாக கேட்குறாங்க கொடுக்கல, 4 நாளாக கேட்குறாங்க கொடுக்கல, 5 நாள் 6 நாள் ஆகுது, லாங் போய்கிட்டே இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இதை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி படம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, படத்தை நம்ம 9 ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அதை தள்ளி இன்னைக்கு, அதாவது Jan 7 பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு Jan 7 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் வந்து கொடுப்பாங்க. டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம CBI, அந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த ஒரு 41 டெத்து அந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா விஜயனாவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினாங்க. நம்ம TVK சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு மாதிரி உடன்பாடு இல்லைனால அந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேருந்து நம்ம சென்ட்ரலுக்கு மாற்றுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அவர் தான், நம்ம என்னதான் நிறைய கேமரா இருந்தாலும் ட்ரோன் பறந்தாலும் ஒரு இடத்துல இருந்து அவர் தான் சென்ட்ரல் பாயிண்ட், இங்கிருந்து அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதனால அவர் தான் மெயின் புள்ளினா அவர் தான் கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண இங்கிருந்து டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னதாச்சு, படம் வருமா அப்படின்னா தெரியலை, Jan 9 வருமா என்னன்னு தெரியல, இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இன்னி வரைக்குமே கொடுக்கல. இதுக்கு மேலே கொடுத்தா வேணா அப்டேட் பண்ணுறேன், படம் எப்படி வரும் என்னன்னு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது ஒரு பக்கம் நடக்குது, இது ஒரு பக்கம் நடக்குது. இந்த ஒரு வாரம் 2026 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் டீமுக்கும் விஜயண்ணாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான வீக்காக போயிட்டு இருக்கு, லாங் வீக்கெண்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல, அந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா CBI என்கொயரி ஒரு பக்கம். அதனால 3 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துட்டு இருக்கு. ஸோ கடைசி நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இவ்வளோ விஷயம் பற்றி நடந்துட்டு இருக்கு. நான் இதில் எதுவுமே சொல்ல, இது வந்து என்னோட ஒப்பீனியன்லாம் நான் எதுவும் சொல்ல, இது எது நடந்துட்டு இருக்கு, நான் அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னமோ அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லியிருப்பேன், நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. நான் இது எங்கள் பர்சனல் இந்த சேனல் மூலிமா சொல்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் விளாக்ஸ் வராது. ஏன் என்னன்னு ஃபியூச்சரில் அதை பற்றி சொல்கிறேன், ஏன் எதனால நான் அந்த விளாக் பண்ணுறது இல்லை, நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு நான் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜனநாயகன் பராசக்தி கிளாஷ் இந்த சென்சார் இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி அப்டேட் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் நிறைய உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். அந்த சைனிங் ஆஃப், பை பாய்.